சத்தம் தமிழ் சபை மக்களால் உங்களை சந்திப்பதை உங்களோடு நெற்பதியில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு விசேஷமாய் அந்த பாஸ்டர் அவர்களே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் என்ன பேசி. எவ்வளோ நாள் ஆச்சோ தெரியல எனக்கு. பாஸ்டமா எத்தனை வருஷம் இருக்கும் பேசி? 2-3 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். நானும் ரொம்ப நாள் திருநெல்வேலிக்கு வரல. இந்த நாளில் அடிக்கடி திருநெல்வேலி வரதை கேன்சல் பண்ணிட்டேன். திருநெல்வேலி தென்காசி ஒன்று ஃப்ளைட் டிக்கெட் அதிகமாகிடுச்சு. இன்னும் 5000 6000 கிடைக்கும். இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா சண்டை வந்தது 10,000 12,000 ஆகிடுச்சு. அதனால் ஃப்ளைட்டில் வரல. ட்ரெயினில் வந்தால் நீண்ட நேரம். அதனால் ஒரு சர்வீஸ் 2 சர்வீஸ்க்கு இங்கே வர்றதில்லை. சென்னையிலும் ஒரு நாளைக்கு 3 சர்வீஸ் 4 சர்வீஸ் சண்டே ஆனால் இருக்குது. எனக்கு சிவகிரின்னு இல்லை, ஒரு பாஸ் இருக்காரே சிவகிரி ஊரே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு நீண்ட நாள். திடீர்னு ஒரு எங்களுடைய சொந்த கிராமத்தில் ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையை பேசுவதற்காக அழைக்கப்பட்டேன். நேற்று சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய ஜனத்தில் 3000 பேர் இருப்பாங்க. சொந்த கிராமம். அங்கே வந்தேன். அப்படியே காலையில் ஏஜி சர்ச்சில் பேசுகிறேன். ஏஜி குத்தாலம் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்ச் இருக்குது. அங்கே ஒரு 25 மினிட்ஸ் ஒரு க்ரீட்டிங் சொன்னேன். இன்னும் மெசேஜ் டைம் வரை எனக்கு இருக்க டைம் இல்லை. அதைத் தொடர்ந்து நேற்று ஆலங்குளத்தில் ஒரு ஏஜி சர்ச்சில் பேசினேன். அப்படி நானே என் மனைவி சனிக்கிழமை கிளம்பி வரணும்னா வந்தே பாரத் ட்ரெயினில் வந்துருந்தோம். அந்த ஃப்ளைட்டில் ரொம்ப டிக்கெட் 9,500 10,000 11,000. 2 பேர் வந்தால் 22,000. வந்தே பாரத்தில் 7,500 டிக்கெட்டு. அதனால் வந்தே பாரத்தில் வரப்போ தான் ஐயா ஃபோன் பண்ணார். சனிக்கிழமை தான் ஃபோன் பண்ணார். இது மாதிரி அப்போ தான் அவர் தொடர்ச்சிக்கு நான் சொன்ன உடனே இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி உங்களை எல்லாத்தையும் வந்து சேர்த்துருக்கிறேன். அது அவருடைய பெரிய உழைப்பு, பெரிய காரியங்களை முந்தா நாள் நைட் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். நேற்று காலையில் சர்வீஸில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய இந்த திருச்செவி மக்களை ஒன்றாக கூட்டியிருக்கிறார். அவர்களை வாழ்த்துகிறேன். துறையாக கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். மூத்தவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இல்லை திருமணத்திற்கும் வந்தேன்னா வரலையான்னு எனக்கு தெரியல. வரல. கடைசி நேரத்தில் இங்கே வர்றதுக்கு எல்லா டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டேன். ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு குழப்பம், என்ன குழப்பம் தெரியல. ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க், என்னுடைய பிஸ்னஸ் மேட்டராகவோ இல்லை வேறு மினிஸ்ட்ரி மேட்டராகவோ கடைசி நேரத்தில் இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி திரும்ப அங்கே போகணும். கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம். கொஞ்சம் சோம்பேறித்தனம், உடம்புல அந்த அளவுக்கு பலன் இல்லை. 66 வயசு ஆகிடுச்சு. 35 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட். அதனால் அந்த திருமணத்திற்கு வந்து எனக்கு ரொம்ப மனதளவில் எனக்கும் பாதிப்பாக இருக்கும். பாஸ்டர் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அவங்களும் மனதளவில் பாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த நாளில் அன்போடு அழைத்து இந்த குறுகிய காலங்களில் சனிக்கிழமை நைட்டு தான் சொன்னார். சனிக்கிழமை தான் சொன்னார். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சொன்னாரா? நேற்று மத்தியானம் தான் நான் அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் சனிக்கிழமை நைட் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். கொஞ்சம் லேட்டாக கன்ஃபார்ம் பண்ணேன். 1 hour 2 hour கழிச்சு. காரணம் என் மனைவி பக்கத்தில் இருந்தாங்க. அடிக்கடி மீட்டிங் கொடுத்தா தலைவர் கூட்டுப்பட்டது இல்லையோ உதவியாக போகுது ஒதுக்கியாக மீட்டிங் இருக்கிறத பாருங்கள். இன்றைக்கி கூட பகலில் 1 மணி நேரம் தூங்கலை. காலையில் எழுந்து ஒரு 4-5 ப்ரோக்ராம் முடிச்சு மனைவி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு திருநெல்வேலி தூத்துக்குடியிலேருந்து அங்கேருந்து 4 நண்பர்களை பார்த்து திரும்ப உங்களோடு நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு மீண்டும் இங்கேருந்து பிரயாணப்பட்டு இன்று இரவில் திண்டுக்கல் போனோம். நாளைக்கு காலையில் பணிகளை முடித்து நாளை மாலை கும்பகோணத்துக்கும் மாயவரத்துக்கும் இடையில் ஒரு சின்ன சர்ச், ஒரு பிண்டிகா சர்ச், ஒரு ஏழை பாஸ்டர். உங்கள் பாஸ்டரோட ரொம்ப ஏழை அவர். ரொம்ப சூப்பர் மேன். எனக்கு 30 வருஷமாக பழக்கம். அவர் ஐயா வாயா என் சர்ச்சை திறந்து கொடுத்துப்போன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த பகுதிக்கு வராது அது ஒரு டேட் கொடுத்துருக்குறேன். அந்த டேட்டை முடித்து என் பிரயாணத்தை இந்த 3-4 நாள் பிரயாணத்தை முடிக்க போகிறேன். இவ்வளோ தூரம் நான் எப்போவுமே இப்போ பிரயாணப்படுறதில்லை. என்னையால் முடியல. இருந்தாலும் ஆண்டவர் புதிய பலனையும் புதிய வல்லமையும் கண்டு கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக அன்பு பாஸ்டர் சிவகிரி சேர்ந்த பாஸ்டர் ஐயா ஆபிரகாம் ஐயா. இப்போ என்ன ஆசீர்வாதமும் ஒன்று தான், ஆபிரகாம்னாலும் ஒன்று தான். ஏன் கணக்கில் 2மே ஒன்று தான். ஆசீர்வாதம் ஐயா
அவருடைய துணைவியார் 3 பிள்ளைகள். நீ மூத்த மகளா? 2. நீ 3. ஃபஸ்ட்டு மகளா திருமணமாகி எந்த ஊரில் இருக்கா? ராஜா நீ வரல. உண்மையாகவே உங்கள் குடும்பங்கள் திருச்சபை மக்களை வாழ்த்துகிறேன். நம்மோடு இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். கடந்த பல வருஷங்களுக்கு முன்னால் இந்த இடத்த நம்ம கெட்ட வேண்டும் என்று தீர்மானித்தோம். அவரும் கவர்மெண்ட் சர்வே முடிஞ்சோடனே கெட்டதாக இருந்தார். அவர் வேணால் கெட்ட கவர்மெண்ட் சர்வீஸும் 5 வருஷமாக முடித்து இந்த வாரம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த நாளில் கூட உண்மையாகவே நல்ல ஒரு அவங்களுடைய 28 ஆண்டுகளை முடித்து 29வது திருமண நாளை கொண்டாட போகிறோம். அன்புடைய ஆண்டு பிரச்சனை கிறிஸ்து நாமத்தில் உங்களை பார்த்துக்கிறேன். உங்களோடு தொழில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் அன்பு ஐயா ஆசீர்வாதம் ஐயா மற்றவருடைய துணைவியார் 3 பிள்ளைகள் அழகாக பாடிய சகோதரர் திருச்சபை மூத்த மக்கள் அழகாக ஜெபித்த அந்த சகோதரி ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட கடவுளுக்கு மோடி இருக்கும் ஆண்டவர், நம்மை ஒரு காலம் கைவிடாத ஆண்டவர். ஒரு அப்பா தன் மகனை கூட்டிகிட்டு போகிறார், கடைக்கு போவார், கடையில் என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பார், ஜாலியாக நான் லீவ் அன்னைக்கு கூட்டிகிட்டு போவார். இப்படி ஒவ்வொரு நாளும் தன் மகனை அழைத்து கொண்டு போவார். ஒரு நாள் ஒரு கொடைக்கானல் ஊட்டி மலைகளுக்கு அழைத்து போனார். கொடைக்கானல் ஊட்டி மலைகளும் பள்ளத்தாக்களும் நிறைந்த பகுதி. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு பீஸ் இருக்குது, ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸ் பேர் என்னவோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன். அதேமாரி இடத்துக்கு கூட்டு போனார். அப்பா அவர்கிட்ட சுற்றிக்கிட்டே இருந்தான். திடீர்னு அவர் நடந்தவன் அந்த மலையில் ஒரு வழுக்கு பாதையில் அவன் சரிக்கிட்டான், கீழே விழப்பான். அப்பா தூரமாக இருக்கப்பா ஓடி இருந்து அவனை பார்த்து அவனை பிடித்து கொண்டான். அவனை பார்த்து அவனை பிடித்து அவனை கட்டி அவனை கீழே விழாமல் பாதுகாத்து கொண்டு, ஏன்டா அப்பா விட்டுட்டு வந்த, ஏன் இப்படி சிரிப்பாச்சு, அப்பா பக்கத்துலேயே தான் நான் நின்னேன், ஏன் என்னை விட்டு ஓடி வந்தேன்னு கேட்டான். அப்பா அவர் சொன்னார், அப்பா நீங்கள் எப்போவுமே என்னை பார்த்து கொண்டே இருக்கீங்கப்பா, நீங்கள் எப்போவுமே என்னை கைவிடலப்பா, என்னோடு கடந்து வந்திருக்கீங்கப்பா, நீங்கள் எப்போவுமே என்னை கைவிடல, என்னோடு இருக்கீங்க, அதனால நான் வந்தேன். இந்த பாருங்க ஸ்லீப்பாக்குற நேரத்தில், நான் கீழே விட போகிற நேரத்தில் நீங்கள் ஓடியாந்து என்னை பிடித்து கொண்டீங்கப்பான்னு சொன்னான். அதுதான் வசனம் சொல்லுது, யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கிறனால தான் நான் உன்னோடு இருக்குன்னு சொல்கிறாரு. ஏசாயா 43:5 சொல்கிறாரு, பயப்படாதே, நான் வலதுகையை பிடித்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். நியாயாதிபதிகள் 6 கிதியோன்ட்டு சொல்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். மத்தேயு 1:23 சொல்கிறார், இம்மானுவேலராக நான் எப்பொழுது உன்னோடு இருக்கிற தகப்பன் என்று சொல்கிறார். ஏசாயா 44:21 சொல்கிறார், இஸ்ரவேலே யாக்கோபே இவர்களை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் ஒருக்காக உன்னை மறக்க மாட்டேன். ஐ டு நாட் ஃபர்கெட் யூ, ஐ எம் ப்ரொடெக்ட் யூ. நான் உன்னை உருவாக்கினேன், நான் மறக்கல. என் மதில்கள் என் முன்னால் இருக்கு, உன் பாவங்களை கார் மேகத்தை போல நான் மாற்றிட்டேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்றாரு. அதுதான் ஆண்டவர், எப்பொழுதுமே நம்மோடு இருக்கும் ஆண்டவர், நம்மோடு வழிநடத்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்மை கைவிடுறதில்லை. அந்த ஆண்டவர் என்னாலும் நம்மோடு இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 46 சொல்லுது. 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் நமக்கு. அதுதான் இந்த ஏசாயா 46:11 அந்த அழைக்கப்பட்ட நோட்டீஸ்ல ஐயா போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் the Lord with us, constant Lord. படைகளின் ஆண்டவர், படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். லார்ட் ஆஃப் ஜேக்கப் இஸ் அவர் ரெஃப்யூஜ், அவர் நமக்கு அடைக்கலாம். யாக்கோபின் அடைக்கலாம். அதுதான் சங்கீதம் 90 உன்னதமானவரே எப்பவுமே கர்த்தரை நம்புறதில்லை. 100 பேரில் 98 விழுக்காடு கஷ்டம் வந்தோன்னா ஒரு நண்பரை தேடி போவோம், ஃபைனான்சியரை தேடி போவோம், சகோதரரை தேடி போவோம்.
யார் உதவி செய்வாங்களோ அவரை தேடி போவோம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தமிழை மாற்றிக்கொள்வோம். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகளெல்லாம் அவங்களுக்கு தாவீதுக்கு கஷ்டம் வந்த பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு நீயா, அவர் உயிர் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், நீ இப்படி அவர் நிந்திக்கலாம். அவருடைய நம்பிக்கை கடவுள் வளர்ந்து இஸ்ரேல் மக்கள் கடவுள் எவ்வளவோ அற்புதம் பண்றாங்க, பண்ணாலும் என்ன பண்றாங்க, நம்பல. அங்க சுடுகாடா இந்த இடம் கூப்பிடுதான் திட்டுறோம். ஜீசஸ் உயிரோடு இருக்கிற எவ்வளோ அற்புதம். ஆனால் கோர்ட்டில் இவனை அறியே, இவனை கல்லறிங்க, கொல்லுங்க. கடவுளை மறுதளிக்கிற மக்கள் பொதுவாக இது மனிதனுடைய தன்மை. ஆனால் அந்த மறுதளிக்காம கடவுள் பக்கம் எப்பவுமே நம்ம இருக்கிறப்போ அவர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நாட் வித் அஸ். அவர் நமக்கு கோட்டையும் அரணுமானவர். அவர் நம்மை விட்டு எப்பவுமே நம்மள விலகவில்லை. இனிப்பொழுது கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இறக்கங்களினால் இமைப்பொழுது. அந்த ஏசாயா 54:1 பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து, ரொம்ப அருமையான ஒரு பகுதி ஏசாயா 54. அற்பகாலம் உண்ட கோபம். கடந்த மாதத்துல வாக்கிங் காலையில் போயிருக்கோ, திடீர்னு கெட்ட எண்ணம் மனசுல வந்துச்சு, ஒரு மோசமான எண்ணம். அந்த எண்ணம் முடிவும் கால் ஒரு எத்துச்சு. காலுடைய நகம் பேர வேண்டியது, காலுடைய நகம் பேராம நகத்துக்கு ஒரு சின்ன பகுதி தோல் மட்டும் வெட்டி எடுத்துச்சு. அதுதான் அற்பகாலம் உண்ட கோபம். இது அதுதான் சில கோபத்துல தான் வியாதி, சில கோபத்துல தான் விபத்துக்கள், சில துன்மார்க்க எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. அந்த துன்மார்க்க சிந்தை தான் நமக்கு வியாதி, பாவம், கஷ்டம், துன்பம். இதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இந்த ஒரு முறை மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் சண்டை வந்துட்டான். அப்போ இந்த வவ்வால் என்ன பண்ணுச்சு, எங்க இருக்குன்னா ஒரு நாள் அந்த மிருகங்கள் ஜெயிச்ச உடனே வவ்வால் நடந்து காட்டி நானும் ஒரு மிருகங்களோட போய் நின்றுச்சான். அடுத்த முறை பறவைகள் ஜெயிச்சோடனே நானும் பறவைதானும் சிறகு அடிச்சுச்சான். இப்படி மாற்றி மாற்றி போய்விடுகிறதா. இதை பார்த்த கடவுள் அந்த வவ்வாலுக்கு ஒரு சாபம் கொடுத்தார். உனக்கு பகலில் கண்ணு தெரியாது, ராத்திரி தான் கண்ணு தெரியும். பகல் உனக்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரித்திரத்தை சொல்கிறாங்க. ஒவ்வொரு பழக்கத்துக்கும் வவ்வால் பகலில் தூங்கிக்கிட்டே இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்கும், முடிக்காது. ராத்திரி தான் ஓய்வு வவ்வால். அந்த உண்மைத்தன்மை அதுகிட்ட இல்லை, ட்ரூத் அதுகிட்ட இல்லை. அந்த உண்மைத்தன்மை நம்மகிட்ட இருக்கிறப்ப மட்டும்தான் ஆண்டவர் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். அந்த உண்மைத்தன்மை என்னோடு இருக்கிறப்போ அந்த சாது சுந்தர் சிங் உண்மை எங்க இருக்கு, யார் கடவுள், உண்மையான கடவுள் என்பதை அவர் சிங்கம், அதாவது சிங் மதத்தை சேர்ந்தவர். சிங்கி மதத்துடைய கொள்கையே ஒளி தான், லைட்டு தான். லைட்டு மேல் நோக்கி எரியும். நீங்கள் தலைகீழே பிடிச்சாலும் லைட் எங்கே வரும், மேலே தான் எரியும், கீழே எரியாது. நீங்கள் நெருப்பை கொடுத்துட்டு மேலே பிடிச்சிங்கன்னா நல்லா எரியும், அணையக்கூடாதுன்னு கீழே நீங்கள் பிடிச்சின்னா அனுப்பிடும். நெருப்போட தன்மை. நீங்கள் சோறு போகிறப்போ அரிசியை கொடுத்து ஒலை கொதிக்கிறப்போ ஆவி எங்கே போகும், கீழே போகவே போகாது. அந்த சூட்டோடைய தன்மை மேலே மட்டும்தான் போகும். அது வெயிட்லெஸ் ஆகிடும். அது காற்றுல இருக்க ஆக்சிஜன்லாம் போய் வெயிட்லெஸ் ஆகி அது மேலே தான் போகும். சூட்டு அதனுடைய தன்மை. அதுதான் கெமிஸ்ட்ரி, அதுதான் சயின்ஸு, அதுதான் ஆண்டோடைய படைப்பு. அந்த ஆண்டுடைய படைப்பை நம்ம மாற்றவே முடியாது. அதனால சிங்கு மதத்துடைய லைட்டு தான் அவர் உண்மை எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கிறார், தேடலை. ஆனால் கிறிஸ்துவ பார்த்தா பைபிளை கிழிச்சிருவாரு, அடிப்பாரு, விரட்டுவாரு, மிதிச்சு விரட்டி விட்டுருவார். 16, 17 வயசுல ஒரு நாள் உண்மை இல்லை, உண்மையான கடவுள் இல்லை, அதனால நான் என் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்று
ரயில்வே தண்டவாளத்தில் ரயில்வே லைனில் நடந்து போயிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பைபிள் கொடுக்குறார் ட்ரெயினில், புதிய ஏற்பாடு. அதை ஒரு தீவிரவாதை வாங்கி கிழிச்சு போடுறார். கிழிச்சு போட்டு காற்றுல பறக்குது. காற்றுல பறக்கிற அந்த ஒரு பைபிளுடைய துண்டு, அது ஒரு பேப்பர், பிரிண்டிங் பேப்பர், அந்த சாது சுந்தர் சிங் கிடைக்குது. அந்த சாது சுந்தர் சிங் அந்த பைபிள் கிடைச்ச உடனே ஒரு சின்ன துண்டை வாசிக்கிறாங்க. அதனுடைய வசனம் அவருக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. அந்த வசனம் அவரோடு பேசுகிறது. நீ தேடும் உண்மை வேற எங்கே இல்லை, இங்கே தான் இருக்கு. கடவுள் என்பவர் உயிர் உள்ளவர். கடவுள் என்பவர் ஒரு மாதிரியான மனுஷன் அல்ல. கடவுளை மனிதன் உருவாக்க முடியாது. கடவுள் ஒளியாக இருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு ஒளி திசை எத்திசையில் ஒளி போகுமோ அத்திசையில் ஒளி கடவுள் நடந்து கொண்டிருக்கிறார். நீ கடவுள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறார் என்று அந்த வசனங்களுக்கு வந்தோடனே அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல கஷ்டங்கள் மத்தியில் அவர் கிறிஸ்துவை விடாமல் இருக்கிறார். அப்பா சொல்கிறார், அம்மா சொல்கிறாங்க, விட்டுட்டு வந்துடுறார். நம்ம மதக்கொள்கை ரொம்ப தீவிரங்கிறார். கடந்த நாட்கள் டெல்லிக்கு போயிருந்தேன். போன வாரத்தில் ஈவினிங் பஜாருக்குள்ளே நடந்து போனேன். சும்மா டைம் பாஸிங்க. ஈவினிங் பஜார் அதில் ஒரு 2 சீன் போலீஸ் போகிறார். அவருடைய மத சட்டத்தின்படி உடம்பெல்லாம் கத்தி அழகாக எவ்வளோ மத சட்டம், அவ்வளோ தீவிரமான சட்டம், பயங்கரமான முடியெல்லாம், உடம்பெல்லாம் முடி அவங்க வெட்ட மாட்டாங்க. வாட்டர் சாட்டம் 6.45 அடி, நல்ல வெயிட்டு, அந்த அளவுக்கு உடம்புல கத்தி இங்கே தொங்குது, பேங்கில் தொங்குது. அப்புறம் அவ்வளோ தீவிரமானவங்க. அப்படி தான் அவங்க அப்பா இருந்தார். அவங்க அப்பா சொன்னார், எவ்வளோ சொன்னார், அம்மா சொன்னாங்க, கேட்கல. ஆனால் ஒரு நாள் எந்த வழியிலையும் ஒத்து வரலையேன்னு அவனை கொண்டு விடலாம் என்று நினைக்கிறாங்க. அவரும் நாளிலிருந்து வீட்டில் இருக்க போக வேண்டாம், இன்றே கடைசி இரவு வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம், நம்ம ஆண்டோடைய ஊழியத்தை தனியாகவே செய்வோம், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போக இதுதான் கடைசி இரவுங்கிறாரு. அன்னைக்கு அவங்க அம்மா ஆசையாக ஒரு உணவு கொடுக்குறாங்க. ஆசையாக கொடுக்குற உணவு வாங்கி சாப்பிட்டு அப்படியே ட்ரெயின் ஏறாரு. ட்ரெயினில் உடம்பு வாமிட்டு, வழியெல்லாம் வாமிட்டு, அடுத்த கொஞ்சம் தூரம் போய் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறாரு. நண்பர் பிளட் வாமிட்டிங்காக எடுக்கிறாரு. அவரை கொண்டு ஒரு டாக்டர்கிட்ட அட்மிட் கொடுக்குறாரு. டாக்டர் பார்த்து சொல்கிறாரு, நேற்று இரவு சாப்பிட்ட உணவில் பாய்சன் கொடுத்துருக்காங்க, பாய்சன் இருந்திருக்கு. அதனால் அந்த உணவும் பிளட்டும் கலந்து பிளட்டெல்லாம் ப்ளூ கலர் ஆகிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இவர் இறந்து விடுவார். 6 மணி நேரம் அதிகத்தில் இவர், ஏன்னா உடம்புல பிளட்டெல்லாம் பாய்சன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போயிட்டார். நானும் 6 மணி நேரம் கழித்து அப்படி ஈமச் சடங்குகளுக்கு கடைசி ஆராதனைக்கு நானும் வந்துடுறேன்னு அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். இவர் மயக்கமுற்ற நிலையில் இருக்கிறார். 6 மணி நேரம் கழித்து அந்த டாக்டர் திரும்ப வர்றாரு. திரும்ப வந்தால் இவர் உயிரோடு இருந்து உட்கார்ந்துருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு அடைக்கலமானவர், ரிஃப்யூஜி. அவர் நமக்கு நல்ல ஷீல்டு. அவர் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். ஆண்டவரை நோக்கி பார்த்திருப்போம். அந்த ஆண்டவர் ஒரு கால் நம்மை கைவிட மாட்டார். மரண இருளி பள்ளத்தாக்கில் இழந்தாலும் நான் பொல்லாப்புக்கு எப்படி தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், ஒரு கோலும் என் தடியும். அழகான வார்த்தை. எத்தனை பேர் மரண இல்லத்துக்கு போய் அந்த ஆண்டவர் தான் நம்மோடு இருக்க. ஆண்டவருக்கு பிரியமான மகளாய் மாறுறப்போ எல்லா நிலையும் உயர்த்தி மாற்றுறார். இன்னைக்கு நெட்டு, செல்லு, இதில் ஒரு பெரிய கம்பெனியுடைய ஓனர் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினில் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதில் ஒரு டிடிஆர் ட்ரெயின் ஒரு டிக்கெட் பரிசோதனை வந்துருக்கோம். அப்போ ஒரு பிள்ளை சீட்டுக்கு அடியில் போய் பயந்து ஒழிந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த டிடிஆர் பிள்ளையை போட்டு டிக்கெட் எங்கிறாரு. அந்த பிள்ளை உங்கள் பிள்ளைங்களாக தான் இப்போ நினைக்கிறாரு. யாருடைய பிள்ளைங்க, ஏதோ ரோட்டில் போகிற ஒரு பிள்ளை, 7 பிள்ளை, அழுக்கு சட்டை, கிழிஞ்ச பாவாடை, தலையில் பரட்டை, டிக்கெட் இல்லைங்க. உடனே அந்த டிடிஆர் அந்த பிள்ளையை பனிஷ் பண்ணி அந்த ட்ரெயினை விட்டு இறக்க போகிறாங்க. அதுவும் ஒரு அம்மா சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், அந்த பிள்ளைக்குரிய டிக்கெட்டை நான் கொடுத்துட்றேன், அந்த பிள்ளையை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் பிள்ளையை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க.
இந்த டிடிஆர் சொல்கிறார், இப்போ டிக்கெட் பரிசோதனை சொல்கிறாரு, இல்லைம்மா இப்படி பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கலன்னா தப்பு அதிகமாகும். இந்த சின்ன வயசுல தவறு செய்யக்கூடாது, தவறு செய்வது தப்புன்னு அந்த பிள்ளைக்கு தெரியணும். தண்டனை கொடுக்கலாம், அந்த பிள்ளை அந்த தவறை உணர்ந்து கொள்ளாது. நிச்சயமாக அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். அதுக்கு சரியான தண்டனைன்னா இப்போ ட்ரெயினை விட்டு கீழே இறக்கி விடுறதா, அதுதான் சரியான தண்டனை. அதோடய டிக்கெட் இல்லாமல் மட்டும் நீ யாரும் கேட்க போகிறதில்ல, இல்லை யாரும் இருக்க காசு கொடுத்தா ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அது தவறுன்னு அவர் சொல்கிறார். அதுதான் அந்த அம்மா சொல்லுது, அந்த பிள்ளை எந்த சூழ்நிலையில் அந்த தவறு செஞ்சதோ தெரியல. ஒரு முறை அந்த பிள்ளைக்கு அந்த தவறை சுட்டி காட்டி இனி தவறு செய்யாதே என்றதுக்கு போதனை செய்கிறப்போ அந்த பிள்ளை வருங்காலத்தில் உயிர் பிள்ளையால் மாறும் அல்லவா. அதை விட இது வாலிப பருவத்தை அடையக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. அவள் வாலிப பருவத்தை அடைந்திருக்கிறாளோ இல்லையோ தெரியல. ஆனால் இந்த பிள்ளை எப்போ இந்த இரவு நேரத்தில் எந்த ஸ்டேஷன்லேயோ அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விடுவது தவறு. அதற்கான ஃபைன், தண்டனைக்குரிய அமௌண்ட்டும் தண்டனைக்குரிய பணமும் டிக்கெட் அமௌண்ட்டும் நான் செலுத்துகிறேன்னு சொல்கிறான். இன்றைக்கி இன்றைக்கோட வந்தே பாரத்தில் ஓப்பன் டிக்கெட் கிடையாது, அன்ரிசர்வ் கோச்சு கிடையாது. எல்லா வண்டியிலும் முன்னால் 2 கோச்சு பின்னால் 2 கோச்சு இருக்கும் அன்ரிசர்வ். நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% டிக்கெட் இல்லாமல் தான் வருவாங்க. டிசாபிள் கோச்சும் கிடையாது, மாற்றுத்திறனாளிக்கான கோச்சும் அவ்வளோ கிடையாது வந்தே பாரத்தில். ஒருவேளை டிக்கெட் இப்போ சீட் இருந்துச்சுன்னா டிக்கெட் இல்லாமல் ஏறிக்கிட்டிங்கன்னா ஃபைனோடு டிக்கெட் கொடுத்து சீட்டு கொடுப்பாங்க. இல்லை ஏறிட்டிங்கன்னா ஒரு ஃபைனை கொடுத்து வாங்கி அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விட்டுருவாங்க. ஸ்டாண்டிங்கும் கிடையாது. அது ஒன்லி பணக்கார ட்ரெயினு, பணக்கார மக்களுக்கு பணக்கார மக்கள் பிரயாணம் பண்ணும் ஒரு வண்டி. ஹைஃபை ரொம்ப நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும், டயர்டு இருக்காது, டயர்டு இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்குது, ரொம்ப ஹைஃபையாக இருக்குது. நான் இப்போ அந்த ட்ரெயினில் போகிறேன், இதெல்லாம் முடியலன்னு அந்த ட்ரெயினில் தான் போகிறேன். அப்படி அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த பிள்ளைக்குரிய டிக்கெட்டை கொடுக்குறாங்க. இந்த டிடிஆர் விட்டுட்டு போயிடுறாரு. அந்த அம்மா போக வேண்டிய இடம் வருது. அந்த அம்மா இறங்கி இருப்பாங்க. அந்த அம்மா ஒரு பெரிய பணக்காரர். அந்த அம்மா கூப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷனில் வெளியே அவங்களுக்கு பெரிய ஸ்கார்ட்லாம் வந்து நிற்கிறாங்க. அந்த அம்மா இறங்கணும், அவங்க ஹேண்ட் லக்கேஜ், அவருடைய ஹேண்ட் பேக்கு, பெட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு புரிய சூழ 4 பேர் 5 பேர் போகிறாங்க. 4 பேர் 5 பேர் ட்ரெயினுடைய அந்த காருடைய டிக்கி எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு வைக்கணும். இந்த அம்மா டோரை திறந்து முன்னால் உட்காரப்பான். அதே பெண், டிக்கெட் கொடுத்த பெண் அதே இடத்தில் பரிதாபம் நினைக்கிறேன். மீண்டும் அந்த அம்மா முகத்தையே பார்த்து நினைக்கிறேன். அந்த அம்மா பார்க்குறாங்க, அந்த அம்மா டிக்கெட் கொடுத்துட்டேனே, நீ ஏன் இங்கே நிற்கிற, உனக்கு ஒன்றும் உணவு இல்லையான்னு நினச்சி உடனே பேக்கை திறக்கிறாங்க. பேக்கில் இருக்கிற நுறுக்கு திரி ஃபுட் திங்ஸ், கேக்கு, பிஸ்கட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. வாங்கிக்கிட்டு திரும்பவும் அந்த பிள்ளையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்துட்டு, இன்னும் எங்கே போகணும்னா அந்த பிள்ளை சொல்லுது, எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல, யார் எனக்கு அடைக்கிறாங்க, தாயும் தகப்பனும் இல்லை, சகோதரர்கள் இல்லை, சகோதரி இல்லை, ஒரு வீட்டு மக்கள் இல்லை, எங்கே போய் இருக்கிற இடத்துல உணவு இல்லாமல் அந்த ட்ரெயினில் ஏறினேன். அந்த டிடிஆர் இறக்க போகிற இடத்துல நீங்கள் கருணை மனம் கொண்டு இறக்க மனம் கொண்டு எனக்கு டிக்கெட் கொடுத்தீங்க, இதுவரை ட்ராவல் பண்ணிட்டேன், இறங்கிட்டேன், இனி நான் எங்கே போகுதுன்னு தெரியலன்னு அந்த பிள்ளையுடைய முகம் பார்க்குற முகம் அவங்களுக்கு தெரியுது. தெரியும்போது அந்த அம்மா டிரைவரை போட்டு அந்த டிரைவர் பிள்ளை ஓரட்டி அடிக்கிறாரு. அந்த அம்மா சொல்லுங்க, வேண்டாம், பின்சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. காரை திறந்து பின்சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிந்த ஒரு இல்லத்துக்கு அனாதை ஆசிரத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த அனாதை ஆசிரத்தில் இந்த பிள்ளைக்கு தன் பெயரை பாடினாங்க. தம்பி ஆதார் கார்டை கொடுத்து, இவங்க பெரிய பணக்காரர், உலகளவில் தெரிந்த ஒரு நபர், தன் கார்டை கொடுத்து அந்த பெண்ணுக்குரிய படத்தை கேட்டு அந்த ஹாஸ்டலில் சேர்க்குறாங்க. அந்த ஹாஸ்டலில் சேர்த்து அவன் வாரம் ஒரு தடவை போய் பார்க்குறாங்க. பின்னால் போக அவங்களுடைய வேலை, அவங்களுடைய வயது, அலைச்சல் காரணமாக வாரம் ஒரு தடவை முதலே சொன்னேன். பாஸ்ட்டை பார்த்து பேசி 2-3 வருஷம் ஆச்சு. சிவகிரியில் எப்படி ஒரு பாஸ்ட் இருக்கிறாருங்கிறது எனக்கு என்னாச்சு, திடீர்னு ஒரு நாள் முந்தா நாள் தான் நினைக்கிறேன், சிவகிரியில் ஒரு பாஸ்ட் உண்டு, நமக்கு ஏன் ஃபோன் பண்ணல, முந்தாள் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமை நினைக்கிறேன், அன்றைக்கு அவர் ஃபோன் வருது, பாஸ்டர் சிவகிரி இது போடுறது, ஆம்பரகாம ஒரு பேர் ஆசீர்வாதம் நான் போடலை, சிவகிரின்னு தான் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் நம்ம நினச்சா ஃபோன் வந்தார். அப்போ என்ன பாஸ்டர், இன்னும் ஏதோ ஒரு எடுத்தோடனே ஏதோ கேட்குறவற்ற. அப்போ அவர் சொல்கிறார், அதே மாதிரி
அந்த அம்மா மறந்து போகும். வாரம் ஒரு முறை பார்க்குது, ஒரு மாதம் ஒரு முறை பார்க்குது, ஒரு வருஷம் ஒரு முறை பார்க்குது. பல வருஷங்கள் மறந்து போச்சு. பல வருடங்கள் கழிச்சு 22 23 ஆண்டுகள் கழிச்சு அந்த அம்மா ஃபாரின் அமெரிக்காவில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போய் சீஃப் கெஸ்ட் அந்த மேடையில் இருக்காங்க. சீஃப் கெஸ்டாக இருக்கிறப்போ யாரோ ஒரு பெண் உங்களை பார்க்க வேண்டும், உங்கள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. கூட்டத்தை அழைச்சி சொன்னவங்க அந்த அம்மா அன்போடு அவங்கள வர சொல்லுங்கிறாங்க. அந்த அம்மா போய் நின்று ஒதுங்கி பயந்து பக்கத்தில் இருந்து என்ன உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குது. அந்த அம்மா தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா 23 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பிள்ளை ட்ரெயினிங் கொடுத்தீங்கல்ல, அந்த பிள்ளை தான் ஒரு மாதத்தில் கொண்டே சேர்த்து வாரம் ஒரு முறை வந்து பார்த்து, மாதம் ஒரு முறை பார்த்து, வருஷம் ஒரு முறை பார்த்து என்னை படிக்க வச்சிங்களே, அதே பெண்தாங்க. நீங்கள் செய்த உதவியாக நான் படித்ததால இன்னைக்கு எனக்கு ஒரு மாதத்திற்கு 18 லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்குது. இன்னைக்கு நான் 50 அனாதை பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதுதாங்க லைஃப், இதுதாங்க கிறிஸ்தவம். என்னுடைய கர்த்தர் பலனாக இருக்கிறாரு. ஒருவேளை நான் கிறிஸ்தவனுக்கு போகிறேன், கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா அந்த கடவுள் இல்லைங்க. கடவுள் சொல்றாரு, சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ, சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ. ஒரு அழகான 2வது மகனை மேலே ஒரு மகா இவர் மாதிரி ஒரு மகன் ரொம்ப பாசிங்க இருந்தா கரெக்டாகவே நம்மளை பார்க்கணும்னு ஜெபிச்சா. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு அவங்க வேத வசனத்தை ஊட்டி 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 சின்ன பிள்ளைகளே தெரியும். 4 அடி வீட்டில் வாழ்ந்துட்டாங்க. இப்போ அவங்க வீடு எப்படி இருக்கோ தெரியல. 4 அடி வீட்டில் தான் விட்டாங்க. கஷ்டத்தின் மத்தியில் வசனத்தை சொல்லி 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 கஷ்டத்தை சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. இதே மாதிரி ஒரு மகன் பாஸ்டிங் இருந்தா, ஆண்டவரே நம்மை பார்க்கணுன்னா பல முறை பாஸ்டிங் இருந்து ஒரு நாள் ரொம்ப பாஸ்டிங் இருந்தால் அழுது ஒரு ஆண்டவர் சொல்வார், காலையில் வந்து உன்னை பார்க்குறேம்மா, டோன்ட் வரி, மனம் கலங்காத, காலையில் வந்து உன்னை பார்க்குறேங்கிறேன். உடனே காலையில் டாக்டர் ஐயா வராரு, ஏசு வராருன்னு நல்ல ஷாம்பு போட்டு குளித்து புது ட்ரெஸ்ஸு போட்டு 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்ட மாதிரி இதே மாதிரி ஒரே யூனிஃபார்மாக ட்ரெஸ்ஸு போட்டு இன்னைக்கு ஏசு எங்கள் வீட்டுக்கு வராருன்னு 2 பேரும் பத்திரமா காலையில் 3 மணிலேருந்து தூங்கலை, பல்லு வலிக்கிட்டு டீ குடிக்கல, காஃபி குடிக்கல, காற்று இருக்காங்க. 4 மணிக்கு இந்த சேரு இருக்கு, சின்ன வீடு, கட்டில் இருக்க துணியை மடித்து, அங்கே இருக்க துணியெல்லாம் மடித்து வீட்டை சுத்தம் பண்ணி, அங்கே வீட்டு சின்ன பாத்ரூம் சுத்தம் பண்ணி, அதெல்லாம் சுத்தம் பண்ணி அவங்க ரெடியாக இருக்காங்க. 3:30 மணிக்கு ஒருத்தர் தட்டுறாரு, ஏசு வந்துட்டாருன்னு 2 பேரும் அழகான பெண்பிள்ளைகளாக இப்போ பிறக்காங்க. 7 காரணம், அம்மா நான் எல்லாம் சோறு கிடைக்கலம்மா, பஸ் ஸ்டாண்டில் படுத்துருங்க, தூக்கம் வரல, உங்கள் வீட்டில் தான் லைட் இருக்குது, ஏதாவது இருந்தால் சொல்லிடுறேன். அவனே அவர் சொல்கிறா, இல்லை பாட்டி நாளைக்கு வாங்க, இன்னைக்கு ஏசு வராது, அப்போ போயிட்டு வாங்க. நான் ஒரு நாள் கழிச்சு ஒருத்தர் அம்மா ஒரே ஒரு ரூபா கொடுமா, ஒரு டீ வீட்டுன்னு கேட்குறாரு. அவங்கள அப்படி 4-5 பேரை அனுப்பிட்டா. எல்லாரும் போன பிறகு அவள் கண்ணீரோடு ஏசு வரல, என்ன ஏசு வரல, ராத்திரி காலையில் 12 மணி ஆகிட்டுப்போம், இவளும் சாப்பிடல, 2 பேரும் பாஸ்டிங்கில் திரும்ப அழுகிறப்போ ஏசு வந்தார். என்னம்மா அழுகுறன்னாரு. வரேனீங்களப்பா, வரலையே கேட்டிருப்போம். நான் தான் எத்தனை மணிக்கு வந்தேன்னு சொன்னார். இங்கே தான் ஏசு இருக்கிறார். ஏசு ஒரு பெரிய கண் உள்ளவர் இல்லை, பின்னால் முடி வச்சவர் இல்லை, தாடி வச்சவர் இல்லை, அங்கி போட்டவர் இல்லை. ஏசு ஒளியானவர், ஏசு ஆவியானவர், ஏசு அசைவாடும் கடவுள். அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். அசைவாடும் கடவுள் நம்மோடு இருக்கிறார்னா அவர் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிற சேனைகளின் கர்த்தர். பேட்டில் லார்ட் காட் வித் us என்று சொல்லப்படுகிறது. லார்ட் ஆஃப் ஜேக்கப் இஸ் அவர் ரிஃப்யூஜ். யாக்கோபுக்கு அவர் அடைக்கலமானவர். அந்த அடைக்கலமான ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்னா நாம் நம்முடைய செயல்தான், வேற ஒரு செயலும் இல்லை. அந்த செயலோடு இருக்கும் சீயோனின் கடவுள் மோடி சீயோனின் தமிழ் சர்ச்சில் இருக்கிறாரு. அப்ப நாம எப்படிப்பட்ட மக்களாய் இருக்கிறோம்? கடவுளுக்கு ஏற்ற மக்களாய், கடவுளுடைய வார்த்தையை நாம் பிறருக்கு சொல்கிற மக்களாய், கடவுளுக்கு சாட்சியுள்ள மக்களாய் நாம் காணப்படுகிறோமா? அப்படி காணப்படுறப்ப மட்டும்தான் நம்முடைய வேதனைகள்
துன்பங்கள் கண்ணீரான வாழ்வை மாற்றி எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நோக்கி, தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே என்று அவர் நோக்கி பார்க்கலாம். உங்களுடைய கிருபையை தேடி இருக்கிறார். என்ன தேவையோடு, என்ன கண்ணீரோடு, என்ன பிரச்சனைகளோ தகப்பனே எனக்கு பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பனே நோக்கி பார்க்கிறோம். நிச்சயமாகவே தகப்பட்ட தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க. எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்குப்பா, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குப்பா, என் வீட்டில் அமைதியான சூழ்நிலையில் கடன் பிரச்சனை தகப்பனே, என் வீட்டில் சாப்பிட்டா கூட அமைதி இல்லை, என் வீட்டில் என்னை சேர்க்க மாட்டாங்க, கைவிடப்பட்ட நிலைமை, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்த்திருக்கோம். நிச்சயமாக விடுதலை கொடுத்தோம். ஒரு உயிருள்ள ஆண்டவர் இந்த ஆராதனை ஒரு பிரசரக்காக கண்டிப்பா என்ன வேதனை, என்ன கண்ணீர், என்ன துன்பங்களோடு வந்தாங்களோ ஒரு வேதனையை மாற்றி ஒரு விடுதலை கொடுத்திருக்கீங்க. நன்றி தகப்பனே. விசேஷமாக 28 ஆண்டுகள் திருமண வாழ்வை முடித்து 29வது ஆண்டுக்குள்ள கடந்து வந்திருக்கிற அந்த சகோதரியையும் அருமையான அந்த ஐயா ஆசீர்வாதத்தையும் அவருடைய துணைவியாரையும் பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. அதே மாதிரி இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற அந்த பிள்ளைகள், திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள், திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், அவர்களை நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. அவர்களோடு பிரசனை இருக்கட்டும் தகப்பனே. இந்த மாதத்தில் திருமண நாளை கொண்டாடுகிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனை ஒவ்வொருவரோடு இருக்கட்டும், உங்களுடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் அப்பா. நீ யாரெல்லாம் உங்களை நோக்கி பார்த்தாங்களோ அந்த மக்களுக்கு நீ விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா. என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவர்களை தருவேன்னு சொல்லுங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுகள் கிடைக்கும், தட்டுகிறது எவரும் பெற்றுக்கொள்கிறார் வார்த்தைப்படி. உங்களை நோக்கி பார்க்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்க போற தயவுக்காக கூட நன்றி. நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனத்தை தாங்க, உங்களுடைய வழியிடத்தை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் தொட்டு முழு இருதயத்தோடு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. மீண்டுமா திருச்சியில் இருக்கிற வயதில் மூத்த மக்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, திருச்சபையில் இருக்கிற அன்பான சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையுடைய தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்யப்போற தயவுக்காக நன்றி. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமா நாளை நடக்கிற அந்த பாஸ்டர் சுதர்சிக்கும் நீ கிருபை இருக்கட்டும். உங்க வழிநடத்தல் இருக்கட்டும்ப்பா. அவங்க 2 திருச்சபையும் விசேஷமாக கெட்டப்படுகிற இந்த இடத்துல கெட்டப்படுகிற அந்த தேவைகள், அந்த தேவைகளை சந்திங்க. ஆசீர்வதிக்க போற தயவுக்காக ஒரு நன்றி. வலியுறுத்துங்க. வீட்டில் இயேசு மூலம் ஜெபக்கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென்.